இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் டு டின்னர் மினி விளாக் பார்க்கலாம். இந்த வீடியோ எடுத்ததுக்கு அடுத்த நாள் வீக் ஆஃப். ஸோ நாளே அந்த லீவோட வைப் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஸ்கூல் படிக்கும் போதே அப்படிதான். லீவ் அன்னைக்கு விட அதுக்கு நாள் தான் செம்ம ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். லேட்டாக சாப்பிடலாம், நைட் அவுட் பண்ணலாம், லேட்டாக தூங்கலாம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதுல்ல. அதனால எப்பவுமே லீவுக்கு நாள் ஈவினிங் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். இன்னைக்கு டின்னருக்கு கூட வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வரதுக்குள்ள ஈவினிங் ஸ்நாக் பண்ணிடலான்னு அரிசி மாவில் வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி துருவன தேங்காய் பூவெல்லாம் சேர்த்து ஸ்வீட் புடி கொழுக்கட்டை பண்ணிட்டு இருக்கேன். எங்க ரெண்டு பேருக்குமே ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஈவினிங் ஸ்நாக்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டைம் கிடச்சிச்சுன்னா இப்படி ஏதாச்சும் செஞ்சு வச்சிருவேன். இல்லைனா மதுரையில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கா பஞ்சம். ஹஸ்பண்ட் வரும்போது விதவிதமாக வாங்கிட்டு வந்துருவாங்க. அதை வச்சு டீ போட்டு குடிச்சாச்சு. போன விளாக்லேயே பார்த்துருப்பீங்க. மார்னிங் தான் இந்த பயிர் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், அப்புறம் தட்டை பயிர் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். மார்னிங் உரிக்க டைம் இல்லை. இப்போ டீ குடிக்கும் போதே ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து உரிச்சிட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சிடும். அடுத்து கறி குழம்பு, பயிர் கூட்டு, புளி குழம்பு, அப்புறம் கருவாட்டு குழம்புக்குலாம் இந்த தட்டைப்பயிர் போட்டு சமைக்க செம்மையாக இருக்கும். உரிச்சு வச்சுட்டு வெளியே கிளம்பினது தான். எங்க தெரியுமா வந்தோம்? இதோ பலூன் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, பன் பரோட்டா. இது சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம். ரொம்ப நாளாச்சு இந்த பரோட்டா சாப்பிட்டு. மதுரையில் நீங்க எங்க சும்மா நடந்து போனா கூட ஒரு சைடு கொத்து பரோட்டாவை கொத்திட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு வீச்சு பரோட்டாவை வீசிட்டு இருப்பாங்க. நாங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, சரி இன்னைக்கு நைட்டு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டனாலையோ என்னமோ தெரியல, அந்த பிச்சு போட்ட பரோட்டாவில் சால்னா ஊத்தி பணிஞ்சு சாப்பிட செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஆனா நல்லா சாப்பிடலான்னு போய் ஒரு பரோட்டாவை வச்சுட்டு திணறிட்டு இருந்தேன். மதுரை மட்டன் சுக்கா, அல்ஃபாம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து ரவுண்ட் அடிக்க கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.